இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. என் பேர் வந்து அதனாஷியஸ். இந்த அதனாஷியஸ்ங்கிற பேர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா யாருக்கும் இதை உச்சரிக்க கூட என்ன முடியாது. ஸோ எங்கள் அம்மா அப்பாலாம் சண்டை போடுவோம், எதுக்கு ஏன் இந்த பேரை வச்சுங்க, வேறு ஏதாவது பாஸ்கர் அப்படின்னு சொல்லி என்ன வச்சுக்கலாம்னு சொல்லி சண்டை போடுவேன். ஆனால் பாருங்கள், நாளாக தான் என்ன பண்ணேன்னா அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியட்சரம், ஒரு பிஷப்போட பேரான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசுவாச பிரமாணத்தை எழுதியவர், ஒரு முக்கியமான நபர். தவறுகளை தட்டி கேட்ட ஒரு நல்ல ஒரு பிஷப் பேரை தான் எனக்கு வச்சுருக்காங்க. அந்த உந்துதல் என்னமோ தெரில. அதுபோல் பார்த்திங்கன்னா என்னுடைய பிறந்த மண் வந்து வெள்ளாளன் விளை, பேராயர் அசரியா. வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்தில் காலத்திலேயே ஒரு நல்ல ஒரு மிஷினரியாக தோரணக்கல் என்ற இடத்துக்கு சென்று ஒரு பெரிய திருமண்டலத்தை தோற்றுவித்த முதல் இந்திய பேராயர் ஐஎம்எஸ்ஸின் அடித்தளமான உருவாக்கியவர். இப்போ அந்த தேரிமண்ணில் அவர் ஜெபித்த ஜெபம் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போகலாங்க. இன்றைக்கும் பாருங்கள், நான் அந்த ஊருக்கு போகும்போது என்னை அறியாமல் ஏதாவது செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 13-14 வருஷம் இந்த திருமண்டலத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த திருமண்டலம் வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போதே நான் ஏராளமான வழக்குகளை இதுக்காக சந்தித்தவன் அறியாத காலங்களில். இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த திருமண்டலத்துக்கு நான் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டேன். என்னுடைய பெயரும் ஊரும் அதற்கு ஒரு உந்து சக்தி எனக்கு கொடுக்கிறது என்பதையும் இங்கே நான் பதிவிடுகிறேன். போகிற இடத்துலலாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சார் அந்த வீடியோவை என்ன பண்ணீங்க வெளியிட்டீங்க? அப்போ நான் எந்த வீடியோங்க, மேனேஜரை இது பண்ணி வான் பண்ணி போட்டேன் அந்த வீடியோவா? இல்லை, நீங்கள் எதுக்கு மறுப்பு கேட்கணும்? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நீ நியாயத்தானே பேசுனீங்க, நீங்கள் அதை அப்படி போட்டக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பயங்கர கண்டனம். ஏராளமான குருமார்கள், ஏராளமான குருமார்களுடைய மனைவியார், அதுபோல் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க நான் ஒன்றும் இவ்வளோ பெரிய ஆளாங்க, நான் ஒரு அல்லக்கை, நான் ஒரு தெள்ளு பூச்சிங்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக பாருங்கள், ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மெலிந்த தேகத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். கிட்ட போய் பார்க்கும்போது யாருன்னா எனக்கு டீச்சராக இருந்தாங்க. நமது திருமணத்தில் பல வருடங்கள் ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக மாறி ஓய்வு பெற்றவர்கள். அவங்க பையன் எனக்கு எளிமை சொல்கிறான், அண்ணே என்னென்ன நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் எப்படின்னு போடலாம்னா, எந்த வீடியோப்பா என்ன அந்த மேனேஜரை வந்து நீங்கள் இது பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டீங்களா, எப்படின்னு போடலாம், நீங்கள் எப்படின்னு போடலாம், நீங்கள் போட்ட நியாயம் தானே, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், தொடர்ந்து போடுங்கண்ணே, எனக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டன்றான். அவன் எங்கள் செங்கல்பட்டில் அரசு பள்ளியில் வேலை பார்க்குறானா, நீங்கள் ஒருத்தர் தான் நியாயம் கேட்கன்றான். அவங்க சொல்கிறாங்க, அதனாஷிஷ் யூ ஆர் ரைட், நீ என்ன பண்ண, நீ இந்த காரியத்தை நீ பண்ணலாமா, நீ பேசு பாருங்கள், அது தப்பு. அந்த வீடியோ வந்து மன்னிப்பு வீடியோ போட்ட தப்புங்க. இப்போ ஒரு நிமிஷம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மனம் எனக்கு என்னங்க நடக்குதுங்க, நான் 6 மாதத்துலேயே இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு ஓடணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தது எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், அவங்ககிட்டையும் கேட்டுகிட்டே என்ன விட்டுருங்க, நீ இவங்ககிட்டையும் கேட்டுகிட்டே விட்டுருங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாம் நடக்குங்க. காசு தரமாட்டேன்னு சொல்லலை, அவன் தரேன்னு சொல்கிறான், இவங்களும் போடுறேன்றாங்க. அப்போ கர்த்தருடைய திட்டம் என்பதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டேன், இப்பொழுதும் உணர்ந்திருக்கிறேன், தொடர்ந்து பேசுவேன். இந்த திருமண்டலத்தை பொறுத்தவரை எங்கேருந்து எப்போ வந்து எழுப்புதல் உருவாகணும் உங்களுக்கு தெரியாது. இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் எழுப்புதலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தயவு செய்து உங்கள் வியாபாரம் நல்ல வியாபாரம், முன்னோர்கள் உங்களுக்கு நிறைய சொத்து பத்து சேர்த்து வச்சுருக்காங்க, உங்கள் வியாபாரத்தை கவனியுங்கள். இந்த திருமண்டலத்தை இனிமேல் உங்களால் பாழ்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக நிற்கிறார், அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நான் பேசுகிறேன் என்று என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் கோட்டுக்கு கிடஞ்சி பாவம் உங்கள் உடம்புலாம் என்ன பண்ணுது, ஃபிட்னஸ் இல்லாமல் மன உளைச்சலில் இருக்கீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் உங்களுக்காக சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. வந்து ஃபிட்னஸ் பண்ணீங்க, என்ன பண்ணுங்கள், உங்கள் உடம்பை கவனிங்க, நீங்கள் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்க. நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு எல்லாமே வேணும், தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க. தயவுசெய்து நான் உங்களுக்கு ஒரு அன்பு சகோதரனாக சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த திருமண்டலம் ஒத்து வராது. இது தியாகத்தால் உருவாக்கப்பட்டது. உங்களை போன்ற பணம் படைத்தவர்களுக்கு எங்களுடைய வழி தெரியாது. நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். நாங்கள் வந்து இங்கே சம்பளம் வாங்கினா தான் முடியும் எங்களுக்கு சோறு. உங்களுக்கு அப்படி இல்லை, பல கோடி சொத்து என்ன பண்ணுது இருக்குது. உங்களுக்கு ஏழைகளின் கண்ணீரும் வலியும் எந்த காலத்திலும் தெரியாது. இப்போ நீங்கள் கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேருமே இளையவர்கள். நீங்கள் மேனேஜராக இருந்தாலும் சரி, லே செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் உங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. உங்களுக்கு தந்தை வந்து நம்மளாம் அரசியலில் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உதவி செய்தவர் பார்த்திங்கன்னா முன்னாள் ட்ரெஷரர் லே சேரர் இருந்தவர் மோகன். அவர் தான் அவ்வளவு வேலை செஞ்சார், ஆனால் அவரே என்ன பண்ணீங்க, நீங்கள் தூக்கி வெளியே போட்டிங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா வட்டக்கோயில் ஜான்சன் யாரோன்னு சொல்கிறாங்க, அந்த அண்ணெல்லாம் அவ்வளவு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உடந்து உழைச்சிருக்காங்க. அதுபோல் தற்பொழுது பேட்ரிக் சர்ச்சில் இருக்கிற அந்த ஐயா, அவரெல்லாம் பார்த்திங்கன்னா இறங்கி உங்களுக்காக பார்த்திங்கன்னா ஒரு குருவானவர் அப்படிங்கிற இடத்துலேருந்து இறங்கி என்ன பண்ணார், உங்களுக்காக சண்டை போட்டார். அவரே தூக்கி என்ன பண்ணுறீங்க, எனக்கு கடாசரிங்க. இது போல் ஏராளமானவர் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறீங்க, விளையாடுறீங்க. உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் நீங்கள் துரத்த நினைத்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா
அவருடைய எந்த இதுக்கும் நீங்கள் ஈடாக மாட்டீங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. நீங்கள் சேர்த்து வைத்திருக்க பணமோ சொத்தோ புகழோ எதுவும் என்ன பண்ணாது, உங்களை காப்பாற்றாது. நீங்கள் செய்த புண்ணியங்கள் மட்டுமே, கர்த்தருக்காக செய்தது மட்டுமே உங்களோடு வரும். ஆனால் அது உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, வெறுங்கையாக தான் இருக்கீங்க. தயவு செய்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். என்னை பற்றி நான் சொல்கிறேன். நான் இப்போ பிளாட்ஃபார்மில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் கீழ்மட்டத்துலேருந்து வந்தவேன். நான் தரையில் படுத்து பழகினவேன். உங்களால் அப்படி முடியாது. நீ ஏசியிலே படுத்து வாழ்கிறார்கள். நீங்களாம் சில்வர் ஸ்பூனோட பிறந்தவங்க. நாங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், கஞ்சி குடித்து வாழ்ந்தவங்க. நீங்கள் நீதிமானில் ஒரு துன்மார்க்கனாக மாறிவிட்டீர்கள். இந்த பதவி உங்களை அப்படி மாற வைத்திருக்கிறது. தொடர்ந்து கண்மொழியாகிய இயேசுவிடம் அவர் உருவாக்கி வைத்திருக்கிற திருமண்டலத்தில் நீங்கள் தவறு செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். பேசுகிறவர் ஆவியானவரே. கர்த்தர் பேச சொல்லி வைத்திருக்கிறார். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லையேல் விரைவில் மாற்றம் வரும். எங்கிருந்தாவது மாற்றம் வரும். நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க இல்லை. உங்களுக்கு எதிராகவும் ஆண்டவர் சிலரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் பின்னால் இப்பவும் சொல்கிறேன், யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மிகப்பெரிய வானமண்டலத்தின் சேனைகளை, கர்த்தருடைய தூதர்களை எனக்கு பாதுகாவலாக வைத்திருக்கிறார். உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. வேதாகமம் மேலும் சொல்கிறது, உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. அதாவது முடியெல்லாம் எண்ணப்பட்டுன்னு சொல்கிறாரு. ஒரு முடியாவது என்னுடைய சித்தம் இல்லாமல் கீழே உள்ளாதுன்னு சொல்கிறாரு. தயவுசெய்து என்னை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். உங்கள் வழியை மாற்றிக்கொள்ளுங்கள். சொல்வதைப் போல உங்கள் வேலையை பார்ப்பதற்கு, உங்கள் தொழிலை பார்ப்பதற்கு நீங்கள் கிளம்புங்கள். இந்த திருமண்டலத்தை கர்த்தர் யாரை கொண்டாவது வழி நடத்துவார். மீண்டும் இந்த திருமண்டலம் நல்ல நிலைமைக்கு திரும்பும். நல்ல ஒரு நேர்மையான நிர்வாகம், அப்பாயின்மெண்ட் எல்லாம் நடக்கும். நம்ம ஏற்று யார் இருக்கா, நம்ம ஓட்ட வெட்டிடலாம், நம்ம எப்படியாவது திரும்ப வந்துடலாம் நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் தில்லுமுள்ளு செய்து பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி மனிதர்களை ஏமாற்றி திரும்பவும் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நிச்சயமாக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தண்டனை உங்களுக்கு வேறு விதமாக வரும். அதை உங்களால் தாங்க இயலாது. எனவே ஒரு நல்ல சகோதரனாக, மூத்த சகோதரனாக சொல்கிறேன், நீங்களாக விலகிக் கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்களை குறித்து நான் யோசித்த பொழுது, உங்களை குறித்து நான் ஜெபித்த பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வந்த வார்த்தைகள், வேதத்தின் வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். இது மிக பயங்கரமான ஒரு வசனம். சங்கீத புத்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 35-36 வசனம். கொடிய பலவந்தனான ஒரு துர்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. இது பார்த்தீங்கன்னா கர்த்தர் உரைக்கிற வார்த்தை. கர்த்தருடைய வேதம் ஒருபோதும் பொய்யாக போகாது. உங்களுக்கு எச்சரிப்பின் துணி வேதத்தின் மூலமாக இந்த கழுதையின் வாயிலிருந்து வருகிறது. கவனம், கவனம். அதுபோல் நீங்கள் நினைக்கலாம், நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பனண்டாக இருந்தவங்க இவங்க ஓட்டை வெட்டிட்டோம், இவங்களுக்கு நம்ம ஓட்டு இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், படுத்துக்கிட்டே ஜெயித்துலாம் நினைக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் பாருங்கள். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்கிறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றறிக்கை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணுவேன். உங்களை குறித்த வார்த்தை, இந்த 2 வார்த்தையும் நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக ஒரு சேனை எழும்பிக் கொண்டிருக்கிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா, நான் தனி மனிதன், எனக்கு எதிராக நீங்கள் சதித்திட்டங்களை தீட்டி என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்தி என்னை எப்படியாவது பழி வாங்கி விடலாம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். நான் கர்த்தருக்காக நிற்கின்றவன். நான் சொன்னது போல் எனக்கு இது எந்த ஆதாயமும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நான் ஜாலரா அடிச்சிருந்தேன்னா எல்லா நன்மையும் எனக்கு கிடச்சிருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எனக்கு தூது விட்டுட்டு தான் இருக்காங்க. நான் எதற்கு என்ன பண்ணல, கட்டுப்படல. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது எனக்கு கடமை. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லுது, துன்மார்க்கம் துன்மார்க்கத்தில் விழும்பொழுது நீதிமான் அதை குறித்து என்ன பண்ண உணர்த்துன்னு சொல்லு. நீங்கள் துன்மார்க்கராக மாறிவிட்டீர்கள். அது உங்கள் செய்கைகளே உங்களை நிரூபித்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறது. நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த திருமண்டலத்தை காப்பதற்கு ஆண்டவர் அடுத்த மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த வருடம் மாற்றம் வரும். நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர்